யாராச்சும் ஒருத்தர் வந்து கருப்பா இருக்கிற ஏதோ ஒரு பறவை பேர் சொல்லுன்னு கேட்டாங்கன்னா, நம்ம என்ன சொல்லுவோம்? உடனே எடுத்த வார்த்தைக்கு காக்கா அப்படிம்போம். அந்த அளவுக்கு அந்த காக்காங்கிற பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆழ் மனசுல ரொம்பவே பதிஞ்சிருக்குது. உனக்கு தெரிஞ்ச பறவைகள் பேர் ஒரு 10 பேர் சொல்லணும்னா, நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம என்ன நம்புவோம்? ஓ காக்கா அப்படிங்கிற பேர் ஃபர்ஸ்ட்டு நம்மள அறியாம வாயில வந்துரும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆழ் மனசுல மட்டும் இல்ல, நம்ம அதிகப்படியான வாழ்க்கையில பார்க்கக்கூடிய ஒரே பறவை எதுன்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம தமிழ்நாட்டுல காகம். ஓகேங்களா? ஆல் ஓவர் தமிழ்நாடு. ஓகேங்களா? ஒரு சில பறவைகள் ஒரு சில இடத்துல தென்படும், ஒரு சில இடத்துல தென்படாது. கிராமப்புறங்கள்ல மயில் தென்படும், டவுன் பக்கம் மயில் கண்ணுக்கு தென்படாது. ஓகேங்களா? ஆனா அந்த காகம் ஆகப்பட்டது அனைத்து இடங்கள்லயுமே காணப்படும். நீங்க எவ்வளவு பெரிய டவர் இருந்தாலும் சரி, சிட்டுக்குருவிக்கு தான் பாதிக்கும். இதுக்கு பாதிக்காது. இது என்ன பண்ணும், டவர் மேலேயே ஏறி உட்காந்துட்டு தான் ஏதோ ஒண்ணு சாப்பிடும். அந்த அளவுக்கு வந்து இதுக்கு வந்து எதுவுமே பாதிக்காது. அந்த அளவுக்கு வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாரி தன்னை மாத்திக்கிட்டு வாழக்கூடிய அந்த காக்கத்த பத்தி ஒரு 27 பாயிண்ட் வந்து நம்ம சொல்லலாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட்லாம் சொல்லல. ஏன்னா ரொம்ப லேட் ஆகும். அதனால பாயிண்ட் மட்டும் நான் சொல்றேன். நீங்க நோட் பண்ணிக்கோங்க. கார்வைடு பறவை அப்படிங்கக்கூடிய ஒரு இனத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதோடைய குடும்ப வகை வந்து பார்த்தீங்கன்னா கார்வைடு. கார்வைடுல வந்து பார்த்தீங்கன்னா, கார்காஸ் அப்படிங்கக்கூடிய சிற்றின வகைகள்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த காகம் அப்படிங்கக்கூடிய ஒரு இனம் அப்படிங்கிறது இருக்குது. பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தடவ காக்கா முட்டை வச்சுச்சு அப்படின்னா, 5 தடவ 5 முட்டை போடும். ஒரு தடவ முட்டை பொரிச்சுச்சுன்னா 5 முட்டை போடும். அந்த 5 முட்டையும் வந்து 18 நாள்ல குஞ்சு பொரிச்சிரும். 60 நாள் வரைக்கும் அந்த குட்டி காக்காக்கெல்லாம் வந்து பராமரிச்சு பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு காக்காவுக்கு ஆயுசு எத்தன நாள் தெரியுங்களா? பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காக்காவோட ஆயுசு அப்படிங்கிறது 14 வருஷமாம். 14 வருஷம் அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான காக்கா அப்படிங்கிறது வாழ்ந்துட்டு இருக்குமாம். 19ல இருந்து 27 அங்குலம் வரைக்கும் ஒரு காக்காவால வளர முடியும். இது எங்க இருக்கும்? மேக்ஸிமம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பொதுவான இடம்னா, பொதுவான காமனான பிளேஸு மரங்கள் அல்லது உயரமான இடம். மரத்திலயா இருந்தாலும் சரி, உயரமான இடம் இருந்தாலும் சரி. அது ஏன் பில்டிங்குடைய அந்த செல்ஃப் இருந்தாலும் சரி. ஓகேங்களா? அதனால எங்க உயரமா இருக்குதோ அந்த இடத்துல தான் வந்து இது கூடு கட்டி வாழக்கூடிய ஒரு தன்மையுடையது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இது எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீர்நிலைய பொறுத்து தான் தன்னுடைய எல்லைய முடிவு பண்ணுமாம். பக்கத்திலேயே நீர்நிலை இருந்துச்சுன்னா, குறைவான தூரத்திலே மட்டும் இருந்துக்குமாம். ஏன்னா, அந்த காகம் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் குளிக்கும். 2 தடவ குளிக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அந்த அளவு வந்து சுத்தமா இருக்குமாம் காகம் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம, காகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அனைத்துண்ணி. அது என்னப்பா அனைத்துண்ணி எல்லாமே நல்லா தின்னுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்படி மட்டும் கிடையாது. ஒரு சில பறவைகள் அதனுடைய தன்மை அப்படிங்கிறது சைவம் மட்டும் தான் சாப்பிடும். ஒரு சில பறவைகள் அப்படிங்கிறது அசைவம் மட்டும் தான் சாப்பிடும். சைவத்த தொடாது. ஓகேங்களா? ஆனா இந்த காகமாகப்பட்டது மனுஷன் சாப்பிடக்கூடியதையும் சாப்பிடும். மனுஷன் சாப்பிடாததையும் சாப்பிடும். புரியலையா? மனுஷன் சாப்பிடக்கூடியது என்னது? சமைச்ச அதாவது வேவிச்ச உணவுகள மனுஷன் சாப்பிடுவான். அதையும் இந்த காக்கா சாப்பிடும். வேவிக்காத உணவுகள், பச்சை உணவுகள் அதையும் இந்த காக்கா சாப்பிடும். ஆப்பிள் பழம் போட்டாலும் திங்கும். ஒரு புழு இருந்தாலும் திங்கும். ஒரு எது இருந்தாலும் சரி, இறந்து போன ஒரு பெருக்கா இருந்தாலும் அத நோண்டி திங்கும். இதுக்கு மொத்தத்துல ஒரு சாப்பாடு. அனைத்துண்ணி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அதுதான். இந்த காகம் வந்து பார்த்தீங்கன்னா, அனைத்துண்ணி. அது மட்டும் இல்லாம இது எப்பவுமே கூட்டமா சேர்ந்து தான் வாழக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது இதுக்கு. அது என்ன கூட்டமா? ஆமா. எங்க இறை தேட போனாலும் பார்த்துட்டு வந்து மத்த ஆளுங்கள கூப்பிடுமாம். வாங்க சாப்பிடலாம், ஒண்ணு சேர்ந்து சாப்பிடலான்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு கூட்டு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு இயல்பு அப்படிங்கிறது காக்காட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாம, ரொம்ப சுதந்திரமா இருக்கணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரே ஒரு பறவை இனம் எதுன்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம காக்கா தான். ரொம்ப ரொம்ப தந்திரமானது. ஓகேங்களா? எப்ப எப்படி நடந்துக்கணுமோ அதுக்கு தகுந்த மாரி நடந்துக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது காகத்துக்கிட்ட இருக்குது. காலையில, சாயங்காலம் 2 நேரமும் என்ன பண்ணுமோ, கூட்டுக்கு வந்த உடனே சிக்னல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஓகேங்களா? நான் என் கூட்டுக்கு வந்துட்டேன். நீ உன் கூட்டுக்கு வந்துட்டியா மாப்ள? அப்படிங்கிற மாரி ஒரு காகம் இன்னொரு காகத்துக்கு வந்து சிக்னல் பரிமாறிக்குமாம். அது மட்டும் இல்ல. ஒரு நம்ம இப்படியே சொல்லலாம். ஜோடி காக்கா இருக்குதுன்னா, ஒரு காக்கா இறந்துருச்சுன்னா, ஒரு காக்கா என்ன பண்ணுமா? கடைசி வரைக்கும் இன்னொரு துணைய தேடிக்காதாம். அது வந்து தனியாவே வாழ்ந்து இறந்து போயிருமாம். அந்த மாரி ஒரு பண்பு அப்படிங்கிறது காகத்துக்கிட்ட இருக்குதாம். அது மட்டும் இல்லாம, ஒரு வயசான காக்கா இருக்குது கூட்டுல அப்படின்னா, மீதி காக்காகள் என்ன பண்ணுமா, இரைய கொண்டு வந்து குடுக்குமாம் சாப்பிடுறதுக்கு. நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. மனுஷங்க எப்படி வயசானவங்கள பார்த்துக்கிறாங்களோ வீட்ல, அதே மாரி காகமும் இந்த ஒரு பண்போட இருக்குதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அது மட்டும் இல்லையாம், காகம் வந்து பழி வாங்குமாம். இப்போ ஏதாச்சும் ஒரு இறந்து போன காக்கா பக்கத்துல மனுஷன் இருந்தான் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவாங்க, இந்த மனுஷன் இந்த காக்காவ கொன்னுப்புட்டான் அப்படின்னு சொல்லி காக்கா நெனச்சுக்குமாம். நாம எந்த ஏரியாவுக்கு போனாலும் நம்மள வந்து அது கொத்தும். ஓகேங்களா? நாம என்ன நெனைப்போம், ஒரே காக்கா தான் வந்து நம்மள பழி வாங்குதுன்னு நெனைப்போம். ஆனா அதுக்கு அர்த்தம் அது கிடையாது. அது வந்து இந்த மாரி, ஐயா கருப்பா, குட்டையா, கனமா, சுருட்ட முடி வச்சுக்கிட்டு, மூஞ்சில புள்ளி புள்ளி புள்ளியா ஒருத்தன் வருவான். அவன போய் நீ கொத்து அப்படின்னு சொல்லி ஒரு காக்கா இன்னொரு காக்காட்ட சொல்லி வச்சுரும். அதே அடையாளத்துல யாராச்சும் வந்தாங்கன்னா, இவன் நமக்கு இனத்த சேர்ந்த காக்காவ கொன்னுப்புட்டான்னு சொல்லிட்டு, அந்த காக்காக்கெல்லாம் என்ன பண்ணுமாம், வந்து நம்ம பழி வாங்குமாம். அது மட்டும் இல்லாம, நாம வந்து இந்த மாரி நெனைக்கிறோம் இல்லைங்களா? எகிப்து மற்றும் கிரேக்க நாடுகள்ல காதலுடைய சின்னமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காக்காவ தான் பார்த்துருக்காங்க. எகிப்தியன்ஸு, கிரேக்கன்ஸ் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, காதலுடைய சின்னமா வந்து பறவைய என்ன பறவை சொல்லியிருக்கிறாங்க, இத தான் பார்த்துருக்காங்க. நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, காகம் காதலுக்கு துணை போகக்கூடிய பறவை என்னன்னா, புறா. புறாவுல தூது விட்டுமான்னு சொல்லி சங்க இலக்கிய பாடல்கள்லாம் இருக்குது.
அவிங்க காக்கா வந்து அந்த மாரி பார்த்துருக்குறாங்க. நம்ப காக்காவ வச்சு அப்படி என்னப்பா சிறப்பு இருக்கு தமிழ்லன்னு சொல்லி கேட்டோம்னா, காகபுஜண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சித்தர் இருந்திருக்கிறாரு. 18 சித்தர்கள்ல ஒருத்தரு. அது மட்டும் இல்லாம சங்ககால இலக்கிய புலவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, காக்கை பாடினியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பெண் புலவர் ஒருத்தவங்க இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம திருக்குறள்ல 527வது திருக்குறள். நீங்க இன்னைக்கு எடுத்து பார்த்தாலும் இருக்கும். அதுல வந்து காக்காவுடைய இறை தேடக்கூடிய பண்ப பாராட்டி திருவள்ளுவரே வந்து அந்த மாரி தான் பொழைக்கணும். அந்த மாரி தான் நம்ம இருக்கணுன்ற மாரி ஒரு திருக்குறள் சொல்லியிருக்கிறாரு. திருக்குறள் எண் 527 ஓகேங்களா? இந்த மாரிலாம் இருக்குது. உலகம் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா, காக்காவ பத்தி நெறைய மூட நம்பிக்கை இருக்குது. போகும்போது காக்கா சண்டை போடுறத பார்த்துட்டா, அது வந்து நம்மளுக்கு ஆவாது. அதே மாரி காக்கா வந்து நம்மள குத்திருச்சு அப்டின்னா, அது நம்மளுக்கு ஆவாது. அந்த காக்கா சண்டை போடுறத பார்த்தா நம்மளுக்கு ஏதாவது சண்டை வந்துரும். சகுனம் சரியில்லன்னு சொல்லி நெறையா மூட நம்பிக்கைகள் உலகம் முழுக்கவே பரவி கிடக்குது. அப்டின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல. மேற்கத்திய நாடுகள். அதாவது மேற்கத்திய நாடுனா என்னப்பா மேற்கத்திய நாடுகள் அப்டின்னு சொல்லி தோணும். அப்படி இல்ல. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரி, தமிழ்ல வந்து மேற்கத்திய நாடு. மேற்கத்திய நாடுகள்ல வந்து பார்த்தோம்னா, காக்கா வந்து பார்த்தீங்கன்னா, அழிவின் சின்னமா பார்த்துருக்குறாங்க. இறப்பின் அடையாளமா பார்த்துருக்குறாங்க. எகிப்தியன்ஸ், கிரேக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லவ்வபிள் சிம்பலா பார்த்துருக்குறாங்க. இவங்க வந்து இந்த மாரி நெனச்சிருக்கிறாங்க. ஆப்போசிட்டா நெனச்சிருக்கிறாங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல. இந்த மாரிலாம் வந்து நடந்துட்டு இருக்குது. இது மட்டும் இல்ல, இன்னும் நெறைய சொல்லிட்டே போலாம். பைபிள்ல வந்து நோவா காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளத்துல பாதிக்கப்பட்டு, மக்கள் எல்லாத்தையும் வந்து நோவா காப்பாத்தி படகுல வச்சிருந்தாராம். அப்ப வந்து காக்காவ தான் ஃபர்ஸ்ட் அனுப்பி விட்டுருக்கிறாரு. நீ போயிட்டு நிலப்பரப்பு எங்க இருக்குன்னு பார்த்துட்டு வான்ட்டு. போன காக்கா திரும்ப வரவே இல்லையாம். அதுக்கப்புறமேட்டு புறாவ அனுப்பி விட்டுருக்காங்க. புறா போய் பார்த்துட்டு வந்து தான் நிலப்பரப்பு இங்க இருக்குதுன்னு சொல்லி நோவாவ வந்து கூட்டிட்டு போயிருக்குது. நோவாவுக்கு வந்து இந்த மாரி இந்த பக்கம் நிலம் இருக்குதுன்னு சொல்லி நிலப்பரப்பு வந்து சொல்லியிருக்குது. அதே மாரி அந்த காலகட்டத்துல இருந்து காகம் அப்படிங்கிறது ரொம்பவே சுயநலமான ஒரு விலங்கு. நிலப்பரப்புக்கு போய் அது மட்டும் இருந்துக்குச்சு. அப்படிங்கிற ஒரு செவிவழி கதைகள் அப்படிங்கிறது காகம் ரொம்ப சுயநலமானது அப்படிங்கிற ஒரு வட்டார பழக்கம் அப்படிங்கிறது அன்னைக்கு இருந்தே இருக்கிறதுக்கு இதுவும் கூட ஒரு காரணம். லண்டனோட டவர் மியூசியத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 6 காக்காவ வந்து ஒரு மிகப்பெரிய மனுஷன் உயரம் இருக்கக்கூடிய கூண்டுல வச்சு வளர்த்திட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா அத பார்க்குறாங்க. அத வந்து நம்ம நல்லபடியா பார்த்துக்கிட்டோம்னா, நம்மளுடைய சாரி லண்டன் முடியாட்சி வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அதனால வந்து அத ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. அதுல ஏதோ ஒரு காக்கா பறந்து போயிருச்சுனாலோ, அல்லது 6 காகத்துல ஒரு காகம் இறந்து போயிருச்சுனாலோ, மறுபடியும் உடனே அடுத்த காக்காவ புடிச்சிட்டு வந்து எங்கேருந்து புடிச்சிட்டு வந்து அந்த கூண்டுல வச்சுக்குவாங்களாம். அவங்களுக்கு மொத்தத்துல அந்த கூண்டுல காக்கா இருக்கணும். இன்னைக்கும் இந்த 2025 செப்டம்பர் 16ஆம் தேதி இன்னைக்கும் நீங்க லண்டன் டவர் மியூசியம் போய் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 6 காக்காவ அந்த பெரிய கூண்டுல வச்சு வளர்த்திட்டு இருப்பாங்கன்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து நிஜம்தான். உண்மதான். நீங்க போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு தெரியும். சனி பகவான்னு ஒரு தெய்வம் இருக்குது. நவகிரகத்துல ஒண்ணு. அந்த சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காகம் தான் வந்து வாகனமா இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்ல. காக்காவுடைய ஹிஸ்டரி எங்கருந்து ஆரம்பிச்சுச்சு? காகத்துக்கு வரலாறு என்ன? ஏதாவது இருக்குதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வரலாறு இருக்குது. ஓகேங்களா? அது எங்கருந்து ஆரம்பிச்சுச்சு அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு விஷயம் அப்படிங்கிறது யார்கிட்டயுமே கிடையாது. அது மட்டும் இல்ல. மனுஷங்கிட்ட நெருங்கி பழகக்கூடிய ஒரே ஒரு உயிரினம் எதுன்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த உலகத்துல காக்கா மட்டும் தான். நீங்க ஒரு 4 நாள் அதுக்கு ஏதோ ஒரு ஃபுட் வச்சுட்டீங்க, ஒரு சாப்பாடு வச்சுட்டீங்க அப்படின்னா, 5வது நாள் வந்து நீங்க வைக்க மறந்துட்டாலும், உங்கள வாசப்படியிட்டு வந்து கத்தும். கான்னு சொல்லி கத்தும். "ஏன் எனக்கு எதுவும் வைக்கலையா? மறந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கும். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு 5 நாள் வச்சுட்டு 6வது நாள் பக்கத்துல போனீங்கனாலும், உங்க கையில குடுத்தீங்கனாலும், ஒரு பிஸ்கட் குடுத்தீங்கன்னா, உங்க பக்கத்துல நம்பி வந்து அந்த பிஸ்கட்ட கடிச்சு வாங்கிட்டு போகும். மித்தபடி இந்த உலகத்துல வேற எந்த ஒரு பறவை இனமுமே வந்து பார்த்தீங்கன்னா, 10 நாளுக்குள்ளாடி ஒரு மனுஷங்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் பழகாது. நம்பிக்கையான நபர்களா பக்கத்துல விடும் காக்கா. அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அறிவியல வச்சு இன்னைக்கு நெறைய எக்ஸ்பெரிமென்ட்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க. ஓகேங்களா? அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, காக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கலர்ஸ்லாம் தெரியுமாம். வண்ணங்களினுடைய தன்மைகள் வந்து காக்காவுக்கு தெரியுமா? கணக்கு தெரியுமா? சிக்னல் கிராஸ் பண்ணுமா? பசில் சால்வ் பண்ணுமா? இதெல்லாம் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அறிவியல் ஆராய்ச்சியில. அது மட்டும் இல்லாம 23 விதமா வந்து பார்த்தீங்கன்னா, காகம் அப்படிங்கிறது கத்துன்னு சொல்ல மாட்டாங்க. காகம் கரையும் அப்படிம்பாங்க. இப்ப சேலத்துல ஒரு மாரி கத்தும், திருநெல்வேலியில ஒரு மாரி கத்தும், மெட்ராஸ்ல ஒரு மாரி கத்தும், மதுரையில ஒரு மாரி கத்தும். அந்த நம்ம ஊரு டோன் அப்படிங்கிறோம் இல்லைங்களா? ஸ்லாங்கு அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் அந்தந்த ஊருக்கு தகுந்த மாரி ஒவ்வொரு விதம் மாரி இருக்கும். ஓகேங்களா?